அன்பு மகளே, அட்டிகை வாங்குவதற்காக வட்டிக்கு பணம் வாங்கி வட்டியை கட்டுவதற்காக அட்டிகையை விற்று முதலை அடைக்க புதிய கடனை வாங்குவதுதான் மனிதனின் நிலைமை. அந்த அளவுக்கு விதி மிகவும் வலிமையானது. ஆசை என்ற வலையை தேவை என்ற போர்வை போல் போர்த்தி அவனை பிடித்து வைத்துக் கொள்கிறது. துக்கப்படக்கூடாது என ஜாக்கிரதையாக அடிமேல் அடியெடுத்து வைத்தாலும் பாதத்திலிருந்து அடியிலிருந்து உளைச்சேறு உருவாகி நம்மை எப்படியேனும் இழுத்து விடுகிறது. இதிலிருந்து தப்பிக்க குலதெய்வத்தை ஆராதனை செய்கிறோம், பலனில்லை. ஜோதிடர்களை நாடுகிறோம், பலனில்லை. மந்திர பரிகாரங்களை நாடுகிறோம், எந்த பிரயோஜனமும் ஏற்படுவதில்லை. பகவானே, நான் என்ன பாவம் செய்தேன்? ஏன் எனது எல்லா முயற்சிகளையும் தோல்வடைந்து விட்டன? இம்மாதிரி இன்னல்கள் வருவதற்கு நான் என்ன பாவம் செய்திருக்க வேண்டும் என்று புலம்புகிறார்கள். மகனே, விதியானது நல்ல நேரம் வருவதற்கு முன்பு கஷ்டம் உன்னை ஆட்டிவிட்டு செல்வது தவிர்க்க முடியாத ஒன்று. எதிரிகளிடம் சிக்கிக்கொண்டு அனைத்தையும் இழப்பது, வம்பு வழக்கு என்று கோர்ட்டுப்படிகளில் அலைவது, மற்றவர்கள் தூற்றும் நிலை உண்டாவது, நீடித்த புகழ் நிலைமாறி அனைவரும் புறக்கணிக்கும் வகையில் அவமானம் உண்டாவது போன்ற நிலைகள் தோன்றுவது இதனால்தான். கடவுள் தன் பக்தனுக்கு இத்தகைய நிலைகள் வரக்கூடாது என்பதற்காக அவனுக்கு நோயாக, கடனாக, விபத்தாக, ஏமாற்றமாக, சிறிய ஆபத்தாக விதியை மாற்றி அமைக்கின்றான். இப்படிப்பட்ட நிலைமை வரும்போது நீ உனது இடத்தில் இருப்பாய், மிகவும் கஷ்டப்படுவாய், வருந்துவாய், தீர்வுகளை நாடுவாய், மிக விரைவில் குணமடைந்தும் விடுவாய். பெரிதாக சிக்கிக்கொள்ளாமல் பெயரளவில் சிக்கிக்கொள்ளும் நிலையை அனுமதித்ததற்கு இதுதான் காரணம். கர்ம தலைகள் மனிதனை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவை மனிதனை எப்போதும் இழுத்து தன் பிடியில் வைத்து கொண்டிருக்கும். விதியின் வழிமுறைகள் விளக்க முடியாதவை. லாபத்தையும் நஷ்டத்தையும் மாறி மாறி கொடுக்கும். அந்த கணக்கு உனக்கு புரியாது. கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு இன்னல்கள் விளைகின்றன. நமக்கு வரக்கூடாத துன்பங்களும் வந்து போகின்றன. விதியின் பிடி உன்னை இருக்காமல் பார்த்துக்கொள்ள என்னால் முடியுமே தவிர காலக்கணக்கை மாற்றி விதியின் பிடியிலிருந்து தப்புவிக்க என்னால் ஆகாது. ஏனெனில் நான் தர்மதேவன். தர்மத்திற்கு புறம்பான விஷயங்களை செய்ய மாட்டேன். அவசியம் என்றால் மட்டுமே இந்த விஷயங்களில் தலையிட்டு விதியை மாற்றுவேன். அது எனது பக்தனின் நிலை மற்றும் பக்தி, அவனது சேவை மற்றும் இந்த உலகத்திற்கு அவனது தேவை ஆகிய விஷயங்களை பொறுத்ததாக இருக்கும். ஓம் சாய்ராம்.